நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடந்த தீபாவளிக்கு வெளியான அமரன் திரைப்படம் தனது 3வது வாரத்தில் வெற்றிகரமாக பயணித்து வருவதோடு உலக அளவில் தற்போது 310 கோடி ரூபாய் என்ற மெகா ஹிட் வசூலை தாண்டி பயணித்து வருகிறது. நடிகர் சிவகார்த்திகேயன் திரையுலக பயணத்திலேயே அவருடைய கெரியர் பெஸ்ட் திரைப்படமாக அமரன் இப்போது மாறியிருக்கிறது. மறைந்த தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாறை கூறும் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று தற்போது வெற்றி நடை போட்டு வருகிறது. இந்த திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திரையரங்குகளில் இந்த திரைப்படம் வெகு ஜோராக ஓடி வரும் நிலையில் அதிரடி மாற்றமாக நெட்ஃபிளிக்ஸில் இந்த திரைப்படத்தை வெளியிடுவதை ஒத்திவைத்தது அனைவரும் அறிந்ததே. பிரபல நடிகர் கௌதம் கார்த்திக் நடிப்பில் உருவான ரங்கூன் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தான் இந்த திரைப்படம் வெளியானது. மேலும் இந்த திரைப்படத்தை பிரபல நடிகர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தான் தயாரித்து வழங்கியது. அமரன் படத்தின் டிக்கெட்கள் புக் மை ஷோவில் வேகமாக வெற்றி தேர்ந்துள்ளன. இதுவரை அமரன் படத்தின் 4.55 மில்லியன் டிக்கெட்கள் வெற்றி தேர்ந்துள்ளன. ஆனால் அதே நேரம் விஜயின் கோட் படத்திற்கு 4.5 மில்லியன் டிக்கெட்கள் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஜினியின் வேட்டையின் படத்திற்கு 2.7 மில்லியன் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அதிக டிக்கெட் வேகமாக வெற்றி தேர்ந்தது அமரன் படத்திற்கு தான். எனவே இதன் மூலம் விஜய் ரஜினியை பின்னுக்கு தள்ளி சிவகார்த்திகேயன் முன்னணி ஹீரோவாக மாறியுள்ளார். இதற்கு முன்பு சிவகார்த்திகேயன் படம் அதிகபட்சமாக ரூபாய் 125 கோடி வசூல் செய்திருந்தது. இந்நிலையில் ரம்யா கிருஷ்ணன் சிவகார்த்திகேயன் குறித்து பேட்டி ஒன்றில் பேசியது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் ஜோடி நிகழ்ச்சியின் போது சிவகார்த்திகேயனுக்கு நான் அதிகமான டாஸ்கை கொடுத்துள்ளேன். அதற்கு முக்கிய காரணம் அவர் மிகவும் திறமையானவர். அவர் மட்டும் ஹீரோவாகவில்லை என்றால் நான் எனது பெயரை மாற்றிக்கொள்கிறேன் என்று கூறினேன். இன்று அவர் திறமையால் பெரிய இடத்திற்கு சென்றுள்ளார் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் குறித்து பிரபல நடிகரும் இயக்குனருமான ஆர்ஜி பாலாஜி பேட்டி ஒன்றில் பேசிய விஷயம் தற்போது வைரலாகி வருகிறது. இதில் நான் ஒரு கேலி விருது விழா ஒன்றில் அனைத்து பிரபலங்களையும் கலாய்க்கும் வகையில் நான் சில விஷயங்களை செய்தேன். அதில் சிவகார்த்திகேயன் மேடை ஒன்றில் எமோஷனலாக பேசியதை பற்றி கிண்டல் செய்யும் விதத்தில் நான் பேசிவிட்டேன். அது அப்போது தவறாக தெரியவில்லை. அதை நான் தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது தவறாக தெரிந்தது. அதனால் உடனடியாக சிவகார்த்திகேயனிடம் மன்னிப்பு கேட்டேன் என ஆர்ஜி பாலாஜி கூறியுள்ளார். இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் குறித்து தீபக் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார். அதில் அவர் பேசுகையில் ஆரம்பத்தில் நான் சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கும் போதும் சிவகார்த்திகேயன் என்னிடம் சீரியலில் நடிக்க வாய்ப்பு கேட்டார். நான் அப்போ முடியாது, சீரியல் எல்லாம் நீ ட்ரை பண்ணி பார்க்காத, நீ நேரடியாக திரைப்படத்திற்கு போயிரு, சீரியல் செட் ஆகாது என்று சொன்னேன். அதற்கு காரணம் இப்ப இருக்கிற மாதிரி சீரியலில் நடிச்சா திரைப்படங்களுக்கு அப்பெல்லாம் போக முடியாது. சீரியலில் ஒரு நடிகர் நடித்து விட்டால் அப்படியே தான் இருந்தாக வேண்டும். அதற்காக தான் நீ சீரியலில் வந்தால் உன்னுடைய வாழ்க்கைக்கு அது பெரிய மாற்றத்தை கொடுக்காது. இப்போ இருந்து நீ உன்னுடைய பயணத்தை வெள்ளித்திரையில் ஆரம்பி என்று சொன்னேன். அதுக்கு பிறகு சில திரைப்பட வாய்ப்புகளுக்காக சிவகார்த்திகேயன் முயற்சி செய்து கொண்டிருந்தார். அப்படிதான் அவருக்கு திரைப்பட வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அதில் சிவகார்த்திகேயனும் கலந்து கொண்டார். சிவகார்த்திகேயன் அண்ணன் உங்களை பத்தி கொஞ்சம் பேச போறேன் என்று சொன்னார்.